போஸ்ட் ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா நிறைய சேமிப்பு திட்டங்கள் இருக்குது. அந்த வகையில் மாதம் வருமானம் தரக்கூடிய ஒரு திட்டம் தான் போஸ்ட் ஆஃபீஸ் மாதாந்திர வருமான திட்டம். இந்த திட்டத்தில் தனியாவோ கூட்டாவோ கணக்கை தொடங்கலாம். இந்த திட்டத்தில் முதலீடு செய்கிறது மூலமாக மாதம் 9,250 ரூபா வரைக்கும் வருமானம் பார்க்க முடியும். இந்த பிஓஎம்ஐஎஸ் திட்டம் அப்படிங்கிறது ஒவ்வொரு மாதமும் உங்களுக்கு நிலையான வருமானத்தை தருது. இந்த திட்டத்தில் தனிநபர்களாக இருந்தீங்க அப்படின்னா அதிகபட்சம் 9 லட்சம் ரூபா வரைக்கும், கூட்டு கணக்கை தொடங்குனீங்க அப்படின்னா அதிகபட்சம் 15 லட்சம் ரூபா வரைக்கும் முதலீடு செய்யலாம். இந்த திட்டத்தில் முதலீடு செய்கிற பணத்தோட முதிர்வு காலம் 5 ஆண்டுகள். இதில் முதலீடு செய்கிற உங்களோட பணமும் பாதுகாப்பானதாக இருக்கும். இதுக்கு 7.4% வட்டி விகிதம் வழங்கப்படுது. அதாவது ஒரு கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து கூட்டு கணக்கு தொடங்கினாங்க அப்படின்னா மாதம் 9,250 ரூபா வரைக்கும் வருமானம் பார்க்க முடியும். அதாவது நீங்கள் கூட்டு கணக்கில் 15 லட்ச ரூபா வரைக்கும் டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். இதற்கு 7.4% வட்டி விகிதத்தில் ஒரு வருஷத்தில் 1,11,000 ரூபா உங்களுக்கு உத்தரவாதமான வருமானம் கிடைக்கும். இதன் மூலமாகவே நீங்கள் 5 வருஷத்துக்கு 5,55,000 ரூபாயை வட்டி மூலமாக மட்டுமே சம்பாதிச்சிருப்பீங்க. இதன் மூலமாக உங்களுக்கு 9,250 ரூபா மாத வருமானமாக கிடைக்கும். அதுவே நீங்கள் தனிநபர் கணக்கில் 9 லட்சம் ரூபாயை முதலீடு செய்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். ஒரு வருஷத்தில் உங்களுக்கு 66,600 ரூபா வட்டியாக கிடைக்கும். 5 வருடங்களுக்கு 3,33,000 ரூபாயை நீங்கள் வட்டியாக மட்டுமே சம்பாதிக்கலாம். இதுக்கு உங்களுக்கு மாதந்தோறும் 5,550 ரூபா வருமானமாக கிடைக்கும். இந்த பிஓஎம்ஐஎஸ் திட்டத்தில் யார் வேணாலும் கணக்கை தொடங்கலாம். பெற்றோர்கள் அல்லது பாதுகாவலர் மூலமாக குழந்தைகளோட பேர்லையும் கணக்கை தொடங்கலாம். குழந்தைக்கு 10 வயசு ஆகும்போது கணக்கை தானாகவே கையாளுற வசதியும் கிடைக்கும். இந்த திட்டத்தில் முதலீடு செய்யறதுக்கு போஸ்ட் ஆஃபீஸில் சேமிப்பு கணக்கு வச்சிருக்கணும். இந்த திட்டத்தில் நீங்கள் 5 வருஷத்துக்கு முன்னாடியே பணம் எடுக்கணும் அப்படின்னா 1 வருஷம் கழிச்சு அந்த வசதி உங்களுக்கு கிடைக்கும். அதற்கு முன்னாடி முதலீடு செஞ்ச தொகையை திரும்ப பெற முடியாது. அதுவே நீங்கள் 1 வருஷத்திலிருந்து 3 வருஷங்கள் வரைக்கும் முதலீட்டை திரும்ப எடுத்தீங்க அப்படின்னா டெபாசிட் தொகையில் 2% கழிக்கப்பட்டு திருப்பி தரப்படும். 3 வருஷங்களுக்கு மேலே 5 வருஷங்களுக்கு முன்னாடி பணத்தை எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டெபாசிட் தொகையில் 1% கழிக்கப்பட்டு மீதி பணம் உங்களுக்கு திரும்ப தரப்படும். 5 ஆண்டுகள் முடிஞ்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு முழு தொகையுமே திருப்பி தந்துடுவாங்க. 5 வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் இந்த கணக்கை நீங்கள் தொடரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை நீடிக்கிறதுக்கு எந்த வசதியும் கிடையாது. ஆனால் 5 வருஷத்துக்கு அப்புறமா டெபாசிட் செஞ்ச தொகையை அப்படியே திரும்ப பெற்றுக்கலாம். மறுபடியும் நீங்கள் டெபாசிட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா புதிய கணக்கை தொடங்கி 5 வருஷங்களுக்கு முதலீடு செய்யலாம். ஸோ இந்த பிஓஎம்ஐஎஸ் திட்டம் மூலமாக உங்களுக்கு நிலையான மாத வருமானம் தரும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட பணம் பாதுகாப்பானதாகவும் இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறோம். இதே போல் மணி ரிலேட்டட் வீடியோஸ்க்கு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.